உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் லூகாஸ் பீப்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1742 மே 26 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் வில்லியம் பீப்ஸுக்கும் ஹனா ரசல் வெல்லர் பீப்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் சர் லூகாஸ் பீப்ஸ். இவருடைய அப்பா ஒரு பேங்கராக, அதாவது வங்கியாளராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக லூகாஸ் பீப்ஸ் குழந்தை பருவத்திலிருந்தே ரொம்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1747 ஆண்டு லூகாஸ் பீப்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து லூகாஸ் பீப்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு, இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை லூகாஸ் பீப்ஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1752 ஆண்டு இவருடைய 10 வயதில் லூகாஸ் பீப்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் இருக்கிறனால அங்கே இவருடைய மிடில் எஜுகேஷனும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6th கிரேட்லேருந்து அந்த லோக்கல் ஸ்கூல்லையே லூகாஸ் பீப்ஸ் தொடர்ந்து படிக்க தொடங்குறாங்க. பிறகு 1755 ஆண்டு இவருடைய 13 வயதில் லூகாஸ் பீப்ஸ் இவருடைய ப்ரிப்பரட்டரி எஜுகேஷன் அந்த 8th கிரேடை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய பெர்க்ஷயரில் இருக்கிற ஈட்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக ஈட்டனில் இருக்கக்கூடிய ஈட்டன் காலேஜ் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்கூலில் இவருடைய அப்பா லூகாஸ் பீப்ஸை சேர்த்துடுறாங்க. அந்த ஒரு ஈட்டன் காலேஜ் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்றது ஒரு ஹை ஸ்கூலாக இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து லூகாஸ் பீப்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை லூகாஸ் பீப்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு இறுதியாக 1759 ஆண்டு இவருடைய 17 வயதில் லூகாஸ் பீப்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஒரு ஈட்டன் காலேஜிலேருந்து முடிக்கிறாங்க. மேலும் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி படிக்கிறதுக்காக அதே ஈட்டன் காலேஜ் இவர் ஒரு 1 இயர் கோர்ஸ் எடுத்து தொடர்ந்து படிக்கிறாங்க. அதாவது இந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்றது காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடிக்கு உண்டான 1 இயர் கோர்ஸை 1759 ஆண்டு இவருடைய 17 வயதில் அந்த ஈட்டன் காலேஜில் இவர் இவருடைய எஜுகேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. பிறகு இறுதியாக 1760 ஆண்டு லூகாஸ் பீப்ஸ் இவருடைய அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அதாவது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 1 இயர் கோர்ஸை ஈட்டன் காலேஜிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1760 ஆண்டு இங்கிலாந்துடைய பெர்க்ஷயரில் இருக்கிற ஈட்டன்லேருந்து அதே இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷயரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அங்கே இவரை சேர்த்துறாங்க. அதாவது இந்த கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்றது ஒரு காலேஜ். குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டோடைய அங்கம் தான் இந்த ஒரு கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்றது. ஸோ இந்த கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்ற இந்த காலேஜில் படித்தா டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் தரப்பிலிருந்து வழங்கப்படும். ஸோ அந்த கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்ஃபோர்டு அங்கு சேர்ந்து லூகாஸ் பீப்ஸ் இவருடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் போது இவர் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் படித்து வந்தாங்க. அதே மாதிரி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறும் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவருக்கு நேச்சுரல் சயின்சஸில் தான் நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் நேச்சுரல் சயின்ஸையே மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் குறித்தும் அனிமல்ஸ் குறித்தும், அதாவது தாவரங்கள் பற்றியும் அதே மாதிரி விலங்குகள் பற்றியும் படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி, தாவரவியல், ஜுவாலஜி, விலங்கியல், இந்த இரண்டு பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது பிசிக்கல் சயின்ஸ், குறிப்பாக பிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அதே மாதிரி அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், அதுக்கப்புறமா பயாலஜி, உயிரியல், மினராலஜி, கனிமவியல், இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் ரெண்டையுமே படித்தாங்க. ஆனால் பர்டிகுலராக
நேச்சுரல் சயின்சஸில் தான், இயற்கை அறிவியலில் தான் இவர் லூக்கஸ் பீப்ஸ் வந்து நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்நிலையில் தான் மெல்ல மெல்ல லூக்கஸ் பீப்ஸுக்கு வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் இவருடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடித்த பிறகு லூக்கஸ் பீப்ஸ் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இந்நிலையில் இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் நேச்சுரல் சயின்சஸில் வந்து 1764ஆம் ஆண்டு மே 9 அன்னைக்கு இவருடைய 22வது பர்த்டே வர்றதுக்கு 17 நாட்களுக்கு முன்னாடி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டிகிரியை இவர் வந்து அந்த கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து முடிக்கிறாங்க. அதாவது அது எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் நேச்சுரல் சயின்ஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது அப்படின்னா, இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் சயின்சஸ் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இதனால் இவர் வந்து பிஏ படித்து 1764ஆம் ஆண்டு மே 9 அன்னைக்கு இவருடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை வந்து லூக்கஸ் பீப்ஸ் முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கப்புறமா லூக்கஸ் பீப்ஸ் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த 1764ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் இந்த காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டம்லேயே ரொம்பவும் ப்ராமினெண்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அந்த ப்ராமினெண்ட்டான மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் தான் லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க தொடங்குறாங்க. குறிப்பாக பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்பி டிகிரி இதை தான் இவர் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில் 1765ஆம் ஆண்டு பிப்ரவரி 22 அன்னைக்கு லூக்கஸ் பீப்ஸ் வந்து எடன்பராவில் இருக்கக்கூடிய எடன்பரா மெடிக்கல் சொசைட்டி, அது மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு அழைக்கப்படும், அதனுடைய ஒரு மெம்பராக 1765 பிப்ரவரி 22 அன்னைக்கு லூக்கஸ் பீப்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவருடைய மருத்துவ கல்வியை வந்து இவர் படிச்சுட்டு இருக்கும்போதே இவர் வந்து இங்கிலாந்துக்கே வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதன் காரணமாக அதுலேயும் குறிப்பாக வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ பாதியிலே இவர் வந்து அந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் எம்பி டிகிரியை வந்து நிப்பாட்டுறது அப்படின்றது அப்படியே பாதியிலே நிப்பாட்டிட்டா மறுபடியும் இருந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இவர் வந்து ஒரு வருஷம் வந்து அந்த டிகிரி படிச்சிருக்கிறாருன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த 1 இயர் கோர்ஸ்லேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால இவர் வந்து பாதியில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து லூக்கஸ் பீப்ஸ் வந்து அந்த படிப்பை நிப்பாட்டிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கே வந்துடுறாங்க. குறிப்பாக இந்த முறை யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் ஜாயின் பண்ணி லூக்கஸ் பீப்ஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க தொடங்குறாங்க. என்னதான் இவர் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க தொடங்கியிருந்தாலும் ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ்லாம் இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த எம்ஏ டிகிரின் போது படித்து வந்தாங்க. பிறகு இறுதியாக 1767ஆம் ஆண்டு மே 13 அன்னைக்கு இவருடைய 25 வயது ஆகிறதுக்கு 13 நாட்களுக்கு முன்னாடி லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய கல்வி அந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸை யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் இருந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து அப்படியே அந்த எம்பி டிகிரி பேச்சுலர் ஆஃப் மெடிசன், அது வந்து எம்பி அப்படின்னா மெடிசனே பேக்கலோரியஸ் அப்படின்னு லட்டினில் அர்த்தம். ஸோ அந்த மெடிசனே பேக்கலோரியஸ் அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் மெடிசன் இதை வந்து இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட்லேயே 1767ஆம் ஆண்டிலிருந்து எம்ஏ முடித்த பிறகு தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது 4 to 5 ஆண்டுகள் வந்து படிக்கணும். இவர் ஏற்கனவே ஒரு ஓராண்டு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படித்தனால இங்கே வந்து செகண்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ண மாதிரி, ஸோ அது மாதிரி யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய கல்வியை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. கல்வியை தொடங்கும் போது இந்த மருத்துவ கல்வியின் போது லூக்கஸ் பீப்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. இதனாலேயே யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் தரப்பிலிருந்து இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த மருத்துவ பட்டத்தை இவர் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து லைசன்ஸ் வழங்கப்படுது. இவர் வந்து ஒரு மருத்துவராக ஆக்ஸ்போர்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான அந்த ஒரு லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டுடுது. ஸோ அந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டனால 1769ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 அன்னைக்கு இவருடைய 26 வயதிலேயே லூக்கஸ் பீப்ஸுக்கு வந்து லண்டனில் இங்கிலாந்துடைய லண்டன், இவர் பிறந்த லண்டனில் இருக்கக்கூடிய மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல், அது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிட்ஸ்ரூவியா அப்படின்ற இடத்துல இருக்குது. அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் படிக்கும்போதே இவருக்கு வந்து லைசன்ஸ் வழங்கப்படுது. அந்த லைசன்ஸ் பயன்படுத்தி இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஃபிட்ஸ்ரூவியாவில் இருக்கக்கூடிய மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவருக்கு மருத்துவராக இவருடைய 26 வயதிலேயே ஒர்க்கு வந்து கிடைக்குது. அதாவது 1769 பிப்ரவரி 10 அப்போ வந்து இவருக்கு 26 வயது தான். மே 26 வந்தால் தான் 27 வயதாகும். ஸோ இவருடைய 26 வயதில் இவருக்கு இந்த ஒரு மருத்துவர் அப்படின்ற அந்த பொறுப்பு கிடைச்சிது. இருந்தாலும் அந்த மருத்துவர் அப்படின்ற பொறுப்பு கிடைச்சாலும் இவர் தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் இவருடைய அந்த படிப்பை வந்து மேற்கொண்டாங்க. இறுதியாக 1770ஆம் ஆண்டு இவர் வந்து இவருடைய
இவருடைய 1770ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 28 வயதில் லூகாஸ் பீப்ஸ் வந்து இவருடைய கல்வியை வந்து முடிக்கிறாங்க. அந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்பி டிகிரியை வந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட்லேருந்து. முடிச்சதுக்கப்புறமா தான் இவர் வந்து நேராக அந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட்லேருந்து இவர் வந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்து அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ஃபிட்ஸ்ரோவியாவில் இருக்கிற மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக லூகாஸ் பீப்ஸ் வந்து இவருடைய பணியை தொடங்கிடுறாங்க. இதுக்கப்புறமா லூகாஸ் பீப்ஸ் வந்து 1770 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு மருத்துவராக இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்குறாங்க. இந்நிலையில் 1772ஆம் ஆண்டு அக்டோபர் 30 அன்னைக்கு இவருடைய 30 வயதில் லூகாஸ் பீப்ஸ் வந்து ஜேன் எலிசபெத் லெஸ்லி எவலின் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜேன் எலிசபெத் லெஸ்லி எவலின் அப்படின்ற இவங்க வந்து 1750ஆம் ஆண்டு மே 5 அன்னைக்கு பிறந்தவங்க. இவரை விட 8 வயது கம்மி. இருந்தாலும் இந்த ஜேன் எலிசபெத் லெஸ்லி எவலின் அப்படின்றவங்க ஜார்ஜ் எவலின் அப்படின்றவரை தான் முதல்ல திருமணம் பண்ணியிருந்தாங்க. பிறகு அந்த ஜார்ஜ் எவலின் இறந்து போயிடுறாங்க. அவங்க அதாவது ஜேன் எலிசபெத் லெஸ்லி வந்து 1766ஆம் ஆண்டு இவங்களுடைய 16 வயதில் அந்த ஜார்ஜ் எவலின் அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து 1770 காலகட்டத்தில் இறந்து போகிறாங்க. அதனால தான் ரெண்டாவதாக இந்த ஜேன் எலிசபெத் லெஸ்லி எவலின் அப்படின்றவங்க லூகாஸ் பீப்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ லூகாஸ் பீப்ஸ் வந்து 1772 அக்டோபர் 30 அன்னைக்கு ஒரு விதவை பெண்ணை இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு அப்போ 22 வயது தான் இருந்தது. ஸோ திருமணத்துக்கு பிறகு இவருக்கும் லூகாஸ் பீப்ஸுக்கும் இவருடைய மனைவியான அந்த ஜேன் எலிசபெத் லெஸ்லி எவலின் பீப்ஸ் 2 பேருக்குமே சார்ல்ஸ் பீப்ஸ் அதே மாதிரி ஹென்ரி பீப்ஸ் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும் அதே மாதிரி ஹாரியட் பீப்ஸ் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இதில் இந்த 2 ஆண் குழந்தைகளுக்கு வந்து இவருடைய அம்மா சைடு பேரே வந்து வைக்கிறாங்க. அதாவது இவருடைய லூகாஸ் பீப்ஸோடைய மனைவியினுடைய சைடில் பேர் வைக்கிறாங்க. அதாவது ஜேன் எலிசபெத் தான் லூகாஸ் பீப்ஸோடைய மனைவியினுடைய பேர். ஸோ அந்த ஜேன் எலிசபெத்தோடைய அப்பா வந்து லெஸ்லி. ஸோ அவருடைய பேரால் தான் அவங்க வந்து ஜேன் எலிசபெத் லெஸ்லி அப்படின்னு இருந்தாங்க. அந்த லெஸ்லி அப்படின்ற லூகாஸ் பீப்ஸோடைய மாமனார் பேர் தான் இவருடைய 2 மகன்களுக்கும் வந்து சார்ல்ஸ் லெஸ்லி அதேமாதிரி ஹென்ரி லெஸ்லி அப்படின்னு வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவருடைய மகளுக்கு வந்து ஹாரியட் பீப்ஸ் அப்படின்னு இவருடைய பேர் இருக்குது. ஸோ லூகாஸ் பீப்ஸ் வந்து இவருடைய அப்பா போலவே ஒரு விதவையை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லூகாஸ் பீப்ஸோடைய அப்பாவான வில்லியம் பீப்ஸ் வந்து இவருடைய அம்மா விதவையாக இருக்கும்போது திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹனா ரசல் வெல்லர் பீப்ஸ் அப்படின்ற இவருடைய அம்மா வந்து அலெக்சாண்டர் வெல்லர் அப்படின்ற ஒருத்தரை தான் முதல்ல திருமணம் பண்ணியிருந்தாங்க. அந்த அலெக்சாண்டர் வெல்லர் இறந்த பிறகு தான் ரெண்டாவதாக இவருடைய அப்பா வந்து இவருடைய அம்மா விதவையானனால அந்த ஹனா ரசல் வெல்லர் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை வந்து இவருடைய அப்பா திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் லூகாஸ் பீப்ஸ் உட்பட குழந்தைகள் வந்து இவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தாங்க. ஸோ இவருடைய அப்பா போலவே லூகாஸ் பீப்ஸும் ஒரு விதவையை வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க. இது லூகாஸ் பீப்ஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் லூகாஸ் பீப்ஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த லண்டனில் இருக்கிற மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய பங்களிப்பை வந்து கொடுத்து வரும்போது ஒரு ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணி வரும்போது இவர் வந்து மெடிசன்லேயே போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதையும் படிக்கிறதுக்காக இவர் வந்து லண்டனில் இருக்கும்போதே அந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் இவர் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ என்ரோல் பண்ணி இறுதியாக 1774ஆம் ஆண்டு ஜூன் 14 அன்னைக்கு இவருடைய 32 வயதில் இவர் வந்து இவருடைய அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை லூகாஸ் பீப்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த இதே 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஒரு கேண்டிடேட்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிறகு 1775ஆம் ஆண்டு லூகாஸ் பீப்ஸ் வந்து அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே செப்டம்பர் 30 அப்படின்ற அந்த தேதியில். ஸோ 1774 செப்டம்பர் 30 வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு கேண்டிடேட். இப்போ வந்து 1775 செப்டம்பர் 30 வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோ. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் FRCP அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1775ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 அன்னைக்கு லூகாஸ் பீப்ஸ் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1775 இந்த காலகட்டத்திலலாம் இவர் வந்து இங்கிலாந்தோடைய ஈஸ்ட் சசெக்ஸில் இருக்கிற பிரைட்டன் அண்ட் ஹோவில் இருக்கிற பிரைட்டன் அப்படின்ற ஒரு சிட்டி அங்கே வந்து அடிக்கடி சம்மர்லலாம் போய்
அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு லூக்கஸ் பீப்ஸ் வந்து சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. இந்த சமயம் தான் கரெக்டாக 1776ஆம் ஆண்டு டாக்டர் ரெல்ஹன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அந்த டாக்டர் ரெல்ஹன் அப்படின்றவர் பிரைட்டனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவராக இருந்தாங்க. அவர் 1776ஆம் ஆண்டு இறந்து போகிறாங்க. அவர் இறந்த பிறகு தான் இந்த பிரைட்டனில் முழுமையாக மருத்துவர்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்படுது. அப்போ லூக்கஸ் பீப்ஸ் வந்து அங்கே பிரைட்டனில் ஒரு சிங்கிள் மருத்துவராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க தொடங்குறாங்க. ஏன் இவர் வந்து பர்டிகுலராக பிரைட்டன் போகிறாங்கன்னா, லூக்கஸ் பீப்ஸோடைய மிட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், அதாவது லூக்கஸ் பீப்ஸோடைய தாய்வழி தாத்தா, அதாவது இவருடைய அம்மாவுடைய அப்பாவான ரிச்சர்ட் ரசல் அப்படின்னு இவருடைய அம்மாவுடைய அப்பா, அவர் ஒரு டாக்டர் மருத்துவர் தான். அவர் வந்து இந்த பிரைட்டனில் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய தாத்தாவை பார்க்குறதுக்காக போக ஆரம்பித்து அங்கேயே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்குறதையும் இவருடைய பழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது மாதிரி தான் லூக்கஸ் பீப்ஸ் வந்து சம்மரில் அடிக்கடி பிரைட்டன் போகிறதுக்குண்டான அந்த ஒரு நிகழ்வு ஏற்பட தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு லூக்கஸ் பீப்ஸுக்கு கிடைச்சிது. அதாவது 1777ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு சென்சராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே 1777ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கௌரவமும் கிடைச்சிது. அதாவது அப்போதே யுனைடெட் கிங்டமுடைய கிங்கான ஜார்ஜ் III, அந்த கிங் ஜார்ஜ் III, அதாவது 3ஆம் ஜார்ஜ் மன்னர், அவருக்கு வந்து ஒரு ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரியாக 1777ஆம் ஆண்டு லூக்கஸ் பீப்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு பொறுப்பில் அந்த ஜார்ஜ் III அப்படின்ற கிங்குக்கு வந்து இவர் ஒரு பர்சனல் மெடிக்கல் அட்வைசராக வந்து ஒர்க் பண்ணவும் தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1778 1779 இந்த காலகட்டத்தில் லூக்கஸ் பீப்ஸ் வந்து தொடர்ச்சியாக பல வேலைகளில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகி இருந்தாங்க. ஏன்னா பொதுவாக அந்த கிங் ஜார்ஜ் III அவருக்கு ஒரு மெடிக்கல் அட்வைசராக இருக்கிறது, அதுக்கப்புறமா இன்னும் சில பொறுப்புகளில் இவர் தொடர்ச்சியாக வந்து நியமிக்கப்படுறது, இதன் காரணமாகவே லூக்கஸ் பீப்ஸுக்கு அந்த ஒரு மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் 1780ஆம் ஆண்டு லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய 38 வயதில் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி. ஸோ அந்த ஒரு கௌரவம் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த கௌரவம் 1780ஆம் ஆண்டு லூக்கஸ் பீப்ஸுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1782ஆம் ஆண்டு மீண்டும் 2வது முறை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு சென்சாராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதைத் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம் லூக்கஸ் பீப்ஸுக்கு கிடைச்சது. அதாவது 1784ஆம் ஆண்டு ஜனவரி 22 அன்னைக்கு லூக்கஸ் பீப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு ஆக்கப்படுறாங்க. அந்த கௌரவம் கிடைக்குது. அதாவது லூக்கஸ் பீப்ஸுக்கு வந்து இந்த 1784ஆம் ஆண்டு பேரனன்சி உட்பட சர்பட்டமும் வழங்கப்படுது. ஸோ இந்த 1784 ஜனவரி 22க்கு பிறகு தான், அதாவது இவருடைய 41 வயதுக்கு பிறகு தான் லூக்கஸ் பீப்ஸ் வந்து சர் லூக்கஸ் பீப்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு அந்த கௌரவத்தோட இவர் வந்து அழைக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி லூக்கஸ் பீப்ஸ் வந்து சர் லூக்கஸ் பீப்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்ற அந்த கௌரவத்தோட ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து வந்து அழைக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் லூக்கஸ் பீப்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளையும் கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக இந்த 1784 இந்த காலகட்டத்திலலாம் லூக்கஸ் பீப்ஸ் வந்து நிறைய பொதுப்படையான விஷயங்கள்லாம் ஆர்வம் செலுத்தினாங்க. அதாவது இந்த லண்டனில் ஏற்படக்கூடிய வியாதிகள், நோய்கள், ஸோ அதுக்கெல்லாம் எப்படி சிகிச்சை கொடுக்க, ஸோ அது மாதிரியான முறைகள்லாம் லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய கவனத்தை செலுத்தி வந்தாங்க. இந்நிலையில் 1786ஆம் ஆண்டு 3வது முறை இந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய சென்சாராக இவர் வந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. அங்கிருந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1788 இந்த காலகட்டத்தில் அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ட்ரெஸரராகவும் ஒரு பொருளாளராகவும் லூக்கஸ் பீப்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்நிலையில் இதே 1788ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் தான் அந்த கிங் ஜார்ஜ் III அவர் வந்து மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அதாவது மனநோய், அந்த மென்டல் இல்னஸ் ஆனது அந்த 3ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு ஏற்படுது. ஸோ அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிரான்சிஸ் வில்லிஸ் போன்ற மருத்துவர்கள் அழைக்கப்பட்டாங்க. அதில் ஒரு மருத்துவராக லூக்கஸ் பீப்ஸும் அழைக்கப்பட்டாங்க. ஸோ லூக்கஸ் பீப்ஸும் போய் அந்த கிங் ஜார்ஜ் IIIக்கு வந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்தாங்க. பிறகு 1789 காலகட்டத்தில் அந்த கிங் ஜார்ஜ் III வந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்க. ஸோ அதுக்கு லூக்கஸ் பீப்ஸும் ஒரு முக்கிய காரணமாக வந்து இருந்தாங்க. இதனாலே 1789 ஜனவரி 7 அன்னைக்கு லூக்கஸ் பீப்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி
கிங்கோடைய அந்த உடல்நிலை வந்து தேறி வருது. அவர் வந்து ரெக்கவர் ஆகி வராங்க. அவருடைய மனநிலை வந்து அந்த கேரக்டரில் மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி லூக்கஸ் பீப்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி லூக்கஸ் பீப்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ பணிகளை இவர் செஞ்சு வரும்போது 1790கள் காலகட்டத்தில் பெரும் உச்சத்தில் லூக்கஸ் பீப்ஸ் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1792ஆம் ஆண்டு அந்த கிங் ஜார்ஜ் III ஒரு ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஃபிசிஷியன் இன் ஆர்டினரியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமா லூக்கஸ் பீப்ஸ் வந்து தொடர்ச்சியாக இன்னும் பல வேலைகளை ஈடுபட்டாங்க. அதில் பர்டிகுலராக 1794ஆம் ஆண்டு லூக்கஸ் பீப்ஸ் வந்து ஃபிசிஷியன் ஜெனரல் டு தி ஆர்மி, அதாவது இராணுவத்துக்கு ஒரு ஃபிசிஷியன் ஜெனரலாக நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக ஆர்மி மெடிக்கல் போர்டு, அது இராணுவ மருத்துவத்துக்கான ஒரு மெடிக்கல் போர்டு. ஸோ அந்த ஆர்மி மெடிக்கல் போர்டுடைய பிரசிடெண்ட்டாக இவர் வந்து 1794ஆம் ஆண்டு லூக்கஸ் பீப்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நெதர்லாண்ட்ஸோடைய ஜீலாண்டில் இருக்கக்கூடிய வால்சரன் அப்படின்ற ஒரு சிட்டி, அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் இராணுவ மருத்துவர்கள் வந்து இராணுவ மருத்துவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டாங்க. குறிப்பாக ஃபீவர் உட்பட நிறைய நோய்கள் ஏற்படுது. இதனால் அங்கே வந்து லூக்கஸ் பீப்ஸ் வந்து அந்த ஆர்மி மெடிக்கல் போர்டோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தனால இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதை நெதர்லாண்ட்ஸோடைய ஜீலாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வால்சரன் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது லூக்கஸ் பீப்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை தேர்த்தி கொண்டு வரவும் பண்ணுறாங்க. ஏன்னா லூக்கஸ் பீப்ஸோடைய பொறுப்பு, அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இவருடைய முக்கிய பொறுப்பே அந்த இராணுவ மருத்துவ பிரிவுக்கு ஆட்களை சேர்க்கணும், நல்ல மருத்துவர்களை வந்து நியமிக்கணும், நாமினேட் பண்ணி. ஸோ அந்த பொறுப்பு தான் இருந்தது. ஸோ அதை தான் லூக்கஸ் பீப்ஸ் வந்து பண்ணாங்க. அப்போ அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கும் சிகிச்சையும் கொடுக்கறதுல ஈடுபட்டு வந்தாங்க. பிறகு லூக்கஸ் பீப்ஸுக்கே அந்த நோய் வந்து ஏற்பட்டது. இதனால் பிற்காலத்தில் அந்த ஆர்மி மெடிக்கல் போர்டானது கலைக்கப்பட்டது. இருந்தால் கூட இவருக்கு லூக்கஸ் பீப்ஸுக்கு வந்து பென்ஷன் கிடைக்க தொடங்கியிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1796ஆம் ஆண்டு லூக்கஸ் பீப்ஸ் வந்து மறுபடியும் இவர் வந்து அந்த முக்கிய பொறுப்பில் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய சென்சர் அப்படின்ற அந்த பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. இதைத் தொடர்ந்து 1798 வரைக்கும் லூக்கஸ் பீப்ஸ் வந்து ட்ரெஸரராக, ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு ட்ரெஸரராக இருந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து விலகுறாங்க. இந்த நிலையில் தான் இந்த 1790களுடைய இறுதி காலகட்டத்தில் தான் எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு ஒரு மருத்துவர், இந்த எட்வர்ட் ஜென்னருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் வந்து ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க, பெரியம்மைக்கு உண்டான தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பெரியம்மையானது இந்த காலகட்டத்தில் பல மக்களினுடைய உயிரை கொள்ளக்கூடிய பெரும் கொடிய நோயாக இருந்தது. ஸோ அதுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த தடுப்பூசி போட்டுக்க கூடாது அப்படின்ற எதிர்ப்பும் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1800களெல்லாம் லூக்கஸ் பீப்ஸ் வந்து எட்வர்ட் ஜென்னருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து வேக்சினேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுல ரொம்ப ஆக்டிவாக இருந்து தடுப்பூசி எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்றதுல லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இந்நிலையில் 1804ஆம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே லூக்கஸ் பீப்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பு. அந்த பொறுப்பில் 1804ஆம் ஆண்டிலிருந்து லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய பணியாற்ற தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா லூக்கஸ் பீப்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க. அது வந்து லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்றது. லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கை நிறைய பேர் வந்து இந்த ஒரு புக்கை எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த புக்கானது அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்டு இதே டைட்டில் பப்ளிஷ் பண்ணப்படும். இந்த லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ் புக், குறிப்பாக வந்து மெடிக்கல் ரெஃபரன்ஸ் புக். இந்த லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்ற புத்தகத்தில் எந்த மருந்துகள் எப்படி தயாரிக்கப்படணும், அதில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மெடிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்க்கப்படணும், அது எந்த அளவில் சேர்க்கப்படணும், அதுக்கப்புறம் அது எந்த நோய்க்கு அந்த மருந்து பயன்படுத்தப்படணும், இது மாதிரியான ரெஃபரன்ஸ் கொண்ட ஒரு மெடிக்கல் ரெஃபரன்ஸ் புக் தான் இந்த லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்றது. அதை வந்து இவரும் வந்து எழுதினாங்க. அதை நிறைய பேர் அடுத்தடுத்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க, நிறைய அப்டேட் ஆனது. ஸோ அப்படியாகும்போது லூக்கஸ் பீப்ஸும் வந்து அந்த லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்றத எழுதினாங்க. அதை வந்து இவர் வந்து ஃபார்மகோபியா லாண்டினின்சிஸ் அப்படின்னு சொல்லி லட்டினில் அதை வந்து இவர் எழுதினாங்க. அது 1809ஆம் ஆண்டு லூக்கஸ் பீப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1804லிருந்து 1810 வரைக்கும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு லூக்கஸ் பீப்ஸ் வந்து வளர்கிறாங்க. இந்நிலையில் இதே 1810ஆம் ஆண்டு தான் லூக்கஸ் பீப்ஸோடைய மனைவியான அந்த ஜேன் எலிசபெத் லெஸ்லி எவலின் பீப்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 60 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1750
1850ஆம் ஆண்டு பிறந்தவங்க 1810ஆம் ஆண்டு இறந்து போகிறாங்க. இவங்க இறந்து போகும்போது 12 கவுண்டஸ் ஆஃப் ரோத்தஸாக இருந்தாங்க. அதாவது இவருடைய மனைவி வந்து ஒரு நோபல் உமனாக இருந்தாங்க, ஒரு பெரிய பொறுப்புலையும் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1813 ஜூன் 29 அன்னைக்கு லூக்கஸ் பீப்ஸ் வந்து இவருடைய 71 வயதில் டெபரா ஆஸ்கியூ அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அந்த ஒரு பெண்ணை இவர் வந்து 2ஆவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு இவருடைய அதாவது இந்த லூக்கஸ் பீப்ஸ் மற்றும் இவருடைய 2வது மனைவியான அந்த டெபரா ஆஸ்கியூ பீப்ஸ் இவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு, இவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக தொடங்குது. ஸோ இது வந்து லூக்கஸ் பீப்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த காலகட்டத்தில் தான் நேஷனல் வேக்சின் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி NVI அப்படின்னு தேசிய அளவில் இங்கிலாந்தில் மிகப்பெரிய அளவில் யுனைடெட் கிங்டம்லேயே இந்த தடுப்பூசிக்கு உண்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்படுது. அதில் ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்து லூக்கஸ் பீப்ஸ் வந்து 1815க்கு பிறகு குறிப்பாக 1820 காலகட்டத்திலையும் லூக்கஸ் பீப்ஸ் வந்து அந்த நேஷனல் வேக்சின் இன்ஸ்டிடியூஷனில் இவருடைய பணியை வந்து செஞ்சு வந்தாங்க. ஸோ ஒரு மருத்துவராக இவர் வந்து பல பெரிய பொறுப்புகளில் ஒரு மன்னருக்கே இவர் வந்து அப்போதைய மன்னருக்கு ஒரு மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. அவர் வந்து மனநோயினால் பாதிக்கப்படும் போது அதுக்கு லூக்கஸ் பீப்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்து அவரை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு உதவுனாங்க. அதுக்கப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய பிரசிடெண்ட்டாக 6 ஆண்டுகள் வந்து பணிபுரிந்தாங்க. அதே மாதிரி நேஷனல் வேக்சின் இன்ஸ்டிடியூஷன் அதில் வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ராயல் சொசைட்டியோடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்ற புக்கையும் 1809ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இது மாதிரி பல சாதனைகள் பண்ண இந்த ஒரு லூக்கஸ் பீப்ஸ் வந்து இறுதியாக 1830ஆம் ஆண்டு ஜூன் 17 அன்னைக்கு இவருடைய 88 வயதில் லூக்கஸ் பீப்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1830 ஜூன் 17 அன்னைக்கு இவருடைய 88 வயதில் லூக்கஸ் பீப்ஸ் இறந்து போயிடுறாங்க. லூக்கஸ் பீப்ஸ் இறந்து போன பிறகு இவரை கௌரவிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணப்பட்டது. அதில் குறிப்பாக ஹென்ரி எட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டர், இந்த ஹென்ரி எட்ரிட்ஜ் அப்படின்றவர் இவர் லூக்கஸ் பீப்ஸை வந்து சித்தரிச்சிருந்தாங்க ஒரு போர்ட்ரேட்டாக. அதை வந்து ஜேம்ஸ் காட்பி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு என்கிரேவர், அவர் வந்து அந்த ஓவியத்தை வந்து என்கிரேவ் பண்ணாங்க. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. அதாவது இவருடைய உருவம், இந்த லூக்கஸ் பீப்ஸோடைய உருவமானது இன்னைக்கு வரைக்கும் வந்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் லூக்கஸ் பீப்ஸ் வந்து மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்புகளும் சாதனைகளும் தான். ஸோ இப்பேற்பட்ட லூக்கஸ் பீப்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.